குறியீடு. எல்லாத்தையும் இது இருக்குல்ல. சரி, அப்ப அப்படியே சொல்லிடலாமே. அப்படியே சொன்னா போதும்ல. குறியீடு. குறி குளிசம், கோகணதம், கொல்சுவத்தி, அறுபுள்ளி, ஆரமுத விந்து. குறி குறியீடு. குறி என்பது குறியீடு. இந்த அஞ்சுக்கான குறியீடு என்ன அப்படின்னா குளிசம். குளிசம் என்பது என்னதுங்க? வஜ்ராயுதம். குளிசம் என்பதற்கு தமிழ், வஜ்ராயுதம் வட சொல்லு. இந்திர கையில வச்சிருப்பான் இல்லைங்களா? இந்திர கையில இருக்கும், இப்படி இருக்கும். வச்சிருப்பான் இப்படி கையில இப்படி வச்சிருப்பான். இந்திரன் வஜ்ராயுதம் பேர். அதான் குளிசம்னு பேர். குறி குளிசம் வஜ்ரம். ஏன்னா நிலம் என்பது தாங்கும், பின்னாடி சொல்லுவார். எதையுமே தாங்கி நிற்பதனால அது வஜ்ராயுதம் போன்றது. குறி குளிசம். கோகணதம் தாமரை. கோகணதம் என்பதற்கு தாமரை. கோகணதம் என்பது வட சொல்லு. தமிழ்ல வரும்போது என்ன வரும்? தாமரை. நீரினுடைய அடையாளமா இருக்கிறது தாமரை. நீர்ல தானே இருக்கு. அதனால குறி குளிசம், கோகணதம், கொல் சுவத்தி, ஸ்வஸ்திக் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? விநாயகருக்கு சொல்லுவாங்க இல்லையா? ஸ்வஸ்திக். அதான் சுவத்தி. தமிழ்ல வரும்போத சுவத்தின்னு வரும். குறி குளிசம், கோகணதம், கொல் சுவத்தி, அறுபுள்ளி. குன்றா அறுபுள்ளி. 6 புள்ளி. 6 புள்ளினா 6 புள்ளி. 6 புள்ளி. அமுத விந்து. அமுத விந்து மலைத்துளி போல. அமுத விந்து என்பது மலைத்துளி. மலைத்துளி அதான் அமுத விந்து. அமுதம் என்பது நமக்கு மழை தானே. ஆரமுத விந்து. பிரிவின்றி. மண் மண் புனல் தீக்கால் வான் மண்ணும் அடைவே என்று பொன் புதல்வா ஆகமம் ஓதும். ஆகமங்கள் இவற்றின் அடைவாக ஓதும். எது? குறியீட்டையும் பீஜத்தையும் எது சொல்லும்? ஆகமங்களிலே இவ்வாறு சொல்லப்படும். ஆகமங்களிலே இவ்வாறு சொல்லப்படும். இதெல்லாம் ஒவ்வொன்றுக்குரிய அந்த 5 போதத்துக்குரிய அடையாளம். அடுத்தது இதற்கெல்லாம் என்ன இருக்கு? அதிதெய்வம் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அதிதெய்வம் இருக்கிறது. பாராதி 5